Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இட்ஸ் an eyeshadow palette review. So அது என்ன palette பாத்தீங்கன்னா இட்ஸ் none other than from Natasha Denona. So Natasha Denona இருந்து Xenon palette பத்தி பார்க்க போறோம். So without further ado வீடியோக்குள்ள போலாம். Yes guys, finally I have the Xenon palette. So இது வந்து it's kind of ஒரு I think it's a limited edition நினைக்கிறேன். I'm not sure. But in the palette வந்து it's like something different. நார்மலாக எல்லா பேலட்ஸும் இருக்குல்ல அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இதோட பேக்கேஜிங் வந்து அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேம் ஆஸ் த பேக்கேஜிங் ஆஃப் த பேலட். ஸோ அதில் ஒரு பெரிய எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ ஐ த்ரோட் இட் அவே கைஸ் டு பி ஃப்ராங்க். ஸோ இது மட்டும் தான் என் கையில் இருக்குது. ஸோ இந்த பேலட்டை பார்த்துடலாம். ஸோ பேலட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. இட்ஸ் ரியலி நைஸ் அண்ட் ஸ்டன்னிங். பேக் சைடில் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஷி ஹஸ் கிவன் த ஹோல்ஸ் ஆஸ் யூஷுவல் டு depot the palettes, or you can depot within the palettes. rearrange பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு. ஓகே, ஸோ பேலட் வந்து அந்த ஸ்டார்ஸ் மாதிரி கேலக்ஸி மாதிரி they have given, and then அந்த நேம் வந்து she has given in சில்வரில். உள்ள பேலட் பார்த்துடலாம். ஸோ பேலட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் நான் வந்து சஃபரோவில் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கி வந்தப்போ இட் வாஸ் லைக் ப்ரோக்கன். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 3 ஐஷேடோஸ் வந்து ப்ரோக் ஆகி தான் எனக்கு வந்துச்சு. லைக் மெட்டாலிக் ஐஷேடோஸ் வந்து ப்ரோக் ஆகி தான் வந்துருந்துச்சு. ஐ ரைஸ்ட் வாட் டு சே எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ரைஸ் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் லைக் அது வந்து எனக்கு அவங்க நிறைய பேசிகிட்டே இருந்தாங்க. அதில் பற்றி எந்த ஒரு வாட் டு சே they didn't take any actions after multiple emails, and then after a month later they replied. I was like what the hell man அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நான் வந்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு வெயிட் ஃபார் இட். அண்ட் தென் அது மேட் பவுடராக இல்லாத லைக் மேட் ஐஷேடோவாக இல்லாதனால இட் இஸ் fine for me. They matte eyeshadows I would have returned it because it's like hard to fix matte eyeshadows guys, really. Metallic eyeshadows is easy since it's like wet or formula மாதிரி இருக்கிறதுனால it is easy to press it and it settles down. Okay, yeah, okay. So palette காமிச்சிருக்கேன். இது வந்து நான் செகண்ட் டைம் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். that's why my palette seems to be like a little bit used because first time நான் பண்ணும்போது some ஆடியோவில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு guys. it's been long time. ஆடியோவில் problem ஆகிட்டு I couldn't post the video, so I'm retaking the video and that's why the video is getting delayed. லேட்டாக வருது இது. okay so palette காமிச்சிடுறேன் without all the blabbering. okay this is the palette guys, Xenon palette. wow, this is stunning and out of the box color story. இது எல்லாருக்குமே விருப்பப்படாத அதாவது ஒரு பிளாக் அண்ட் மூவிலேருந்து வெளியில் வந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது ஐஷேடோ பேலட். ஓகே, ஐ நோ இந்த பேலட் வந்து எல்லாருக்கும் விருப்பம் இருக்காதுன்னு எனக்கு நினைக்கிறேன். ஐ பாட் இட் பிகாஸ் ஐ எம் Natasha Denona ஃபேன் அண்ட் ஐ எம் கலெக்டிங் ஹர் பேலட்ஸ். மோஸ்ட் ஆஃப் ஹர் பேலட்ஸ் ஐ ஹேவ் வித் மீ. எனக்கு செலக்டிவாக நான் இதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பிக் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸில் வர்றது எல்லாமே நான் ஐ ஹேவ் கலெக்டட் இட். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா இங்கே போய் பாருங்கள். ஓகே, Natasha பேலட்ஸ் பற்றி உங்களுக்கு பார்க்கணுன்னா யூ கேன் கோ அண்ட் செக் மை பிளேலிஸ்ட் ஓவர் ஹியர், வில் கிவ் இட் ஹியர். அது எல்லாமே நடஷனோட பேட்ஸ்லாம் இருக்குது. வேர் ஐ ஸ்டார்ட் அண்ட் ஹவு கம் லைக் எங்கே நான் ஸ்டார்ட் பண்ணி எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதெல்லாம் இருக்குது. ஐ திங்க் ஐ ஸ்டார்ட் 1 year ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, வித்தவுட் ஆல் த பிளாபரிங் ஐ வில் டாக் அபவுட் த பேலட் ஃபர்ஸ்ட். ஓகே, பேலட் வந்து சஃபோராவில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் சஃபோரா இஸ் அப்டேட்டிங் ஆல் த நியூ பேலட்ஸ் ஃப்ரம் Natasha Denona and other brands as well. okay, Xenon palette பார்த்தீங்கன்னா இட்ஸ் priced at 7,400 rupees. இது வந்து சம்டைம்ஸ் யூ மே கெட் ஆஃபர்ஸ். சஃபர் ஆஃபர்ஸ் வரும்போது யூ கேன் கெட் 10 to 20% till 50% கூட வரலாம். ஐ திங்க் இட்ஸ் கோனா பி சீக்கிரமாக இது வந்து திருப்பி இதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இருக்கிற வரைக்கும் தான் யூ கேன் கெட் திஸ் பேலட் அந்த மாதிரி. ஓகே கைஸ், ஸோ yeah, I think they have given limited edition in the website of Natasha Denona. ஸோ Natasha Denona வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இது லிமிடெட் எடிஷன் போட்டிருக்காங்க. ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் you will get it. Once the stock is gone and you cannot buy this palette anymore. So that's something you can take in as well. yeah, okay. palette பற்றி நான் படிச்சிடுறேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா. The long awaited midi-sized Xenon eyeshadow palette is a sultry cool toned 15 shade extension to the best selling mini Xenon color story, showcasing a hypnotizing astonishment of multi-dimensional blacks, vivid grays and icy pinks in Natasha's iconic formulas, as well as her new innovative
sparkling foil, and the sparkling wet effect finishes. This edgy glam essential offers a contrast versatility of looks from subtle everyday to ultimate smoky eyes. Okay, so everyday பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க because there are few shades you can use it every day. அதுவும் ரொம்ப ஃபேர் ஸ்கின் டோன்ஸ்க்கு அப்படி யூஸ் பண்ணலாம் பிகாஸ் ஃபேர் ஸ்கின் டோன்ஸ்க்கு தான் அந்த ட்ரான்சிஷன் ஷேட்ஸ் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ரஸ்கி ஸ்கின் டோனில் ட்ரான்சிஷன் ஷேட்ஸ் இல்லை, ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். Yeah, I think I have created the same look from her, one of her looks. அதுதான் நான் க்ரியேட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஐ டோன்ட் நோ, நான் அதை பார்க்கல guys ரியலி, ஆனால் அதை தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஐ வில் ட்ராப் அ பிக்சர் ஹியர், நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம தான் பண்ணியிருக்கேன். Nice, she has given a red lip. நான் கொஞ்சம் wine lip oil கொடுத்துருக்கேன். Okay, yeah, okay. So without further ado நம்ம swatches போயிடலாம். ஸோ ரோ வைஸாக நான் உங்களுக்கு இதை ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷேட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரைம் அ மெட்டாலிக் ஒயிட். நெக்ஸ்ட் ஷேட் வந்து சைக்னஸ் ஸ்பார்க்லிங் ஃபாயில் anthracite. நெக்ஸ்ட் ஷேட் இஸ் ஸ்டெல்லார் sparkling wet effect white. These are the first three shades. Blizzard a matte light gray. Next shade Grow sparkling metallic iron gray. Next one the Ebb metallic magnetic blue, metallic midnight blue. Okay, next three shades pathina super ionic sparkling foil silver with multicolored specks, Sposh matte cream powder charcoal, Snowbow crystal sparkling pink with multicolored specks. Next three shades வந்து பாத்தீங்கன்னா night sky metallic black, contrail matte white, snert matte medium gray. Last three shades வந்து it's nave sparkling metallic peony, next flurry matte eggshell, next வந்து இங்க போடுறேன் skift sparkling foiled light medium champagne, or else I will put it here guys. This is sparkling foiled light medium champagne. So these are the 15 shades of Xenon palette. Wow, this is stunning color story. You can literally see there's a lot of grays and whites and yes, so நீங்க swatches லாம் பார்த்திருப்பீங்க. I think all of them are very good. And the wet sparkling eyeshadow இருக்கு, that is Stellar. So Stellar மட்டும் தான் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. I think Niveயும் அப்படி ஃபீல் ஆச்சு. So Neve and Stellar, those two shades are wet sparkling effect shade. Cygnus, Supersonic and Snowbow அதெல்லாம் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா இட்ஸ் லைக் வெட் எஃபெக்ட் ஃபாயில்டான ஒரு ஷேட் மாதிரி இருந்துச்சு. தோஸ் வேர் ஸோ குட். ஸ்பாஷ் த மேட் க்ரீம் டு பவுடர் ஃபார்ம்லான் இருந்துச்சுல, அது மட்டும் ஐ ஃபெல்ட் கொஞ்சம் லைட்டாக பிக்மெண்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. யூ ஹாவ் டு பில்ட் இட் அப். நீங்கள் வேணும்னா நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப லைட்டாக இருந்துச்சு, அது மட்டும்தான். பட் அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக ஸ்மூத்தாக இருந்துச்சு. பட் யூ ஹாவ் டு work on the eyeshadow to get a good depth. Okay guys, so in the eye look இந்த eyeshadow pack launch பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஜஸ்ட் கீப் ஆன் வாட்சிங். நம்ம இப்போ டெமோக்கு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன ஷேட் எடுக்கிறேன்னா ஐ எம் டேக்கிங் திஸ் ஷேட் கால் ஸ்பாஷ். ஸோ ஸ்பாஷ்ன்ற ஷேட் வந்து எடுக்க போகிறேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக் ஷேட். ஓகே, ஸோ அதுதான் எடுக்க போகிறேன். I'm gonna go with and the grey இருக்குல்ல, ஸோ இந்த கிரேயை வந்து மேலே நான் க்ரீஸில் வந்து I'm just gonna blend it so that கொஞ்சம் சீம்லெஸ்ஸாக இருக்கும். அதுக்காக let's see how this goes ன்னு சொல்லிட்டு okay, I'm gonna go for night sky. So night sky ன்ற ஷேட் வந்து இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மெட்டாலிக்
grey, black, or chocolate grey கூட சொல்லலாம். I'm just going to go this on the outer edges to intensify this on the inner edges as well, like so. So அந்த metallic eyeshadow வந்து நான் இப்போ blend பண்ணிக்கிறேன். So இன்னும் முடியல. சென்டரில் I'm gonna go for this groove or grey grow ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். இது இந்த ஷேடு நான் யூஸ் பண்ண போகிறேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பார்க்கிலியாக இருக்குது. I'm gonna use that in the middle. I think this is cool. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஐ லுக். ஸோ waterline I'm gonna give the same black charcoal or else I will give the metallic black இருக்குல்ல. ஸோ அந்த ஷேட் வந்து கீழே கொடுக்க போகிறேன். சென்டரில் சேம் வே I am going to use இந்த சென்டர் கலர் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். தட்ஸ் இட். ஸோ ஒன்ஸ் நான் வந்து ஐஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், நீங்கள் டெமோலாம் பார்த்துருப்பீங்க. ஐ ரியலி லைக் திஸ் ஐ லுக். ஸோ ஃபைனலாக வந்து ஐ ஆடட் சம்திங் எல்ஸ் as well ஆஃப்டர் த டெமோக்கு அப்புறம் என்ன ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆடட் ஸ்டெல்லார்ன்ற இந்த ஷேட் இருக்குல்ல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு வெட் ஸ்பார்க்லிங் எஃபெக்ட் ஆன ஒரு ஐ ஷேடோ. I just put it more on the centers. So grey வந்து நான் groove வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு பத்தலை. இன்னும் லைக் பிரைட்டன் பண்ணுன்றதுக்காக I went with the Stella. So that's how you can see some sparkly in the eyes. So same eyeshadow வந்து I can see in Natasha Denozoட வெப்சைட்டில் her looksல இருக்கு. You can go and check it. I think I tried my best நினைக்கிறேன். நல்லா தான் நான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது. நீங்கள் சொல்லுங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு. I will drop a picture here. ஐஷேடோ பேலட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ரியலி நைஸ் பேலட். சின்ஸ் திஸ் இஸ் அ லிமிட்டட் எடிஷன்னால உங்களுக்கு இந்த கலர் ஸ்டோரி பிடிச்சிருக்க நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. யூ ஆர் சம் ஒன் யூசஸ் திஸ் ஆர் யூ ஆர் சம் ஒன் யூ வாண்டட் டு யூஸ் சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அந்த மாதிரி ஐஷேடோஸ் பேலட்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கெட் இட். ஆர் யூ ஆர் சம் ஒன் ஹூ இஸ் அ ஃபேன் லைக் நட்டாஷானாக ஃபேனாக இருக்கீங்க அண்ட் தென் கலெக்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா you should definitely grab this because it's going to be out of stock soon since it's a limited edition. That's the main thing you should consider. Grays and silversலாம் வந்து கண்டிப்பாக எல்லா காக்டைல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பார்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைப்படும். if you want to get a good formula or good product உங்களுக்கு வேணும்னா you should definitely consider this because ஆல்வேஸ் Natasha Denozoட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதில் ஒரு எந்த குறையும் இல்லை. மற்ற பேட்ஸும் ஓகே, பட் Natasha அளவுக்கு வருமா அதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, யா யூ கேன் டெஃபினெட்லி டைவ் இன் திஸ் பேலட் பிகாஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேலட். ஃபைனலி ஐ இன்வெஸ்டட் இன் சம்திங் டிஃப்ரெண்ட். ஐ ரியலி லைக் இட். என்கிட்ட வந்து மினிஸ் இல்லை. மினிஸ் வந்து ஜீனானில் வந்து இருக்கிற கலர்ஸும் இதுவும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். மினிஸ் வந்து Natasha மினி வந்து ஐ திங்க் இட் வாஸ் தேர், பட் என்ன ஆச்சுன்னா நான் வாங்குறதுக்கு முன்னாடி இட் வெண்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக். இட் டோட்டலி வெண்ட் அவே. ஐ குடன்ட் கெட் இட். அதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஷேட் இதில் இருக்காது. ஸோ இதில் இருக்க ஷேட் அதில் இருக்காது. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட்ஸ் வை இதில் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் ஒன்று கிடையாது, ஸ்பாஷ்னு ஒன்று இருந்துச்சு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிரேஷ் ஆன ஒரு சாக்கோல் கைண்ட். இட்ஸ் நாட் மேட் பிளாக். ஓகே, நைட் ஸ்கையும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு, பட் இட்ஸ் கொஞ்சம் இன்டென்சிஃபையாக இருந்துச்சு. அதர் தேன் தட் இதில் மேட் பிளாக்கே இல்லை. கேன் யூ சி டோன்ட் ஹேவ் அ மேட் பிளாக். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஐஷேடோ பேலட் பிடிச்சுன்னா கண்டிப்பாக யூ கேன் கெட் இட் கைஸ். இட்ஸ் சம்திங் நியூ அண்ட் கிரேட். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்டாக உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.